மீண்டுமாக ஒரு கதையை நான் சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். ஒரு தாயும் ஒரு சின்ன பையனும் ஒரு பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போனாங்க. அங்கே போய் அவங்க ஜாமான்கள்லாம் வாங்கிட்டு அங்கே வெளியே வராங்க. வெளியே வரும்போது பில் போடுற இடத்துல அந்த இடத்துல உட்கார்ந்துருந்தவர் நிறைய பாட்டிலாக மிட்டாய் வச்சுருந்தார். அப்போ அந்த பையனை பார்த்து, நீ கொஞ்சம் மிட்டாய் எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்கிறார். பில்லாம் போட்டு முடிச்சாச்சு, கொஞ்சம் மிட்டாய் நீ எடுத்துக்கன்னு சொல்கிறார். அந்த பையன் அவங்க அம்மாவை பார்க்குறான். அந்த பையன் யாரை பார்த்தான்? அவங்க அம்மாவை பார்த்தான். அப்புறம் அந்த கடைக்காரர் திரும்பவும் சொல்கிறாரு, நீ எடுத்துக்கப்பா, காசெல்லாம் வேண்டாம், நான் ஃப்ரீயாக தான் தரேன் அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட அந்த பையன்கிட்ட சொல்கிறார். அப்பவும் அவன் அம்மாவை தான் என்ன செய்கிறான், பார்க்குறான். அப்புறம் அந்த கடைக்காரர் வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறார். வேற வழி இல்லாமல் தாய்க்காரி என்ன செய்கிறான், அந்த ஜாருக்குள்ளே கையை விட்டு மிட்டாயை எடுத்து தன்னுடைய பையனுடைய கையில் என்ன செய்கிறான், கொடுக்குறான். கொடுத்துட்டு தாயும் மகனும் நடந்து வந்து கொண்டு இருக்கிற வேளையில் அம்மாக்காரி பையனை பார்த்து கேட்டார், ஏடா அவர் சும்மா தானே தந்தார், அந்த அங்கிள் உனக்கு சும்மா தானே தந்தாங்க, நீ எடுத்துருக்க வேண்டியது தானே, காசு வேண்டான்னு சொன்னார்ல. பையன் சொன்னான், அம்மா உன் கை பெரியது, அம்மா உன் கை பெரியது. இந்த புதிய ஆண்டில் இந்த நம்பிக்கையை நீங்க எடுத்துட்டு போகணும். இந்த தாயினுடைய கரம் கடவுளினுடைய கரம். உன் கரத்தை விட, உன் சண்டித்தனத்தை விட அந்த தாயினுடைய கரம் கடவுளுடைய கரம். ஏனென்றால் அது கடவுளின் மகனையே சுமந்தவளுக்கு சொந்தமான கரம். அந்த கரத்தினுடைய